வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ராஃபிட் ட்ரேடிங் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தையில் அல்லது பங்குச்சந்தையை நடத்தக்கூடிய மிக முக்கியமான 5 பார்ட்டிசிபெண்ட்ஸ் அவங்க யார் யார் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் என்ன விதமான பங்கை ஆற்றுகிறார்கள் இந்த பங்குச்சந்தையில் என்பது மிக சுருக்கமாக என்ன விஷயங்கள் நமக்கு தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம். முதலாவதாக செபி என்று அழைக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்களை பங்குச்சந்தையினுடைய ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குச்சந்தையில் ஏதேனும் தவறுகள் நடக்கின்றனவா என்பது பற்றி இவர்கள் மிக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அதே போல இன்வெஸ்டர் சைட்ல இருந்தோ அல்லது ரீட்டைல் இன்வெஸ்டர் சைட்ல இருந்தோ ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் அதையும் விசாரிப்பாங்க. ஏதாவது ஊழல் நடக்கிறதா அது தொடர்பான பார்வையும் அது தொடர்பான ஆய்வுகளும் அவர்கள் செய்வார்கள். இன்சைடர் ட்ரேடிங் அப்படி எதுவும் நடக்குதா என்பதையும் அவர்கள் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, டைம் டு டைம் என்ன மாதிரியான ரூல்ஸ், என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வர்றது, என்ன லிஸ்ட் ஆகக்கூடிய நிறுவனங்கள் எந்தெந்த கம்பெனிகளை அனுமதிக்கலாம், அவங்க அப்ளை பண்ணுவாங்கல்ல லிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை எதெல்லாம் அனுமதிக்கலாம், பங்குச்சந்தையில் நுழைவதற்கான அனுமதிகள் கொடுப்பதும் செபி தான். ஆக செபி என்பது மிக மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றக்கூடிய ஒரு ஸ்தாபனம். அடுத்ததாக எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க்கெட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று என்எஸ்சி, அடுத்தது பிஎஸ்சி. என்எஸ்சி அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி அப்படின்னு சொன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதன் வழியாகத்தான் 2ஆம் நிலை பங்குச்சந்தை, முதன்மை நிலை பங்குச்சந்தை என்பது வேற, 2ஆம் நிலை பங்குச்சந்தை என்பது வேற. முதன்மை நிலை என்பது அதை பற்றி நம்ம விரிவாக இன்னொரு வீடியோவில் போடுவோம். 2ஆம் நிலை பங்குச்சந்தை என்பது மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறது, பையிங் அண்ட் செல்லிங் இரண்டுமே நடக்கக்கூடிய ஒரு இடம். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி அல்லது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி, இதன் 2 வழியாகத்தான் நாம் பை அண்ட் செல் த்ரூ புரோக்கர் மூலயமாக நாம் ஒரு பை அண்ட் செல்லை நிகழ்த்துகிறோம். ஆக இந்த எக்ஸ்சேஞ்ச் என்பது இடையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 2 ஸ்தாபனங்கள். இவங்க தான் இந்த எக்ஸ்சேஞ்ச், இவங்க மூலயமா தான் ஒரு பை அண்ட் செல்லை நாம் நிகழ்த்துகிறோம். இது 2வது. 3வது யார் அப்படின்னு பார்க்க போனால் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்னால் யார்? இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா யார்? எஃப்ஐஐ. எஃப்ஐஐ என்பது என்ன? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அதே போல் டொமஸ்டிக், அவங்க அது ஃபாரின்லேருந்து இந்தியாவிலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் நிறைய இருக்குது. அதுதான் டிஐஐ, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்த 2 இவங்க தான் மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ். வெளிநாடுகள்லேருந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணுறவங்க. அதே போல் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க ஒரு பக்கம். அடுத்தபடியாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நாம் பை அண்ட் செல் நாம் பண்ணுறோம். மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஒரு பக்கம், சிறிய அளவில் முதலீடு செஞ்சு பை அண்ட் செல் பண்ணுறவங்க இன்னொரு பக்கம். ஆக இது 4வது. இன்வெஸ்டர்ஸ் ஒரு பக்கம், செபி 1, 2வது எக்ஸ்சேஞ்சஸ், 3வது இன்வெஸ்டர்ஸ், 4வது புரோக்கர்ஸ். நாம் டைரெக்டாக போயிட்டு என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ போயிட்டு நாம் ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு புரோக்கராக வரக்கூடியவங்க இப்போ செபியில் பர்மிஷன் வாங்கியிருக்கணும், என்எஸ்சிலையும் பர்மிஷன் வாங்கணும், பிஎஸ்சியில் பர்மிஷன் வாங்கிக்கணும். இந்த 3த்துலேயும் பர்மிஷன் வாங்கினா தான் ஒருவர் புரோக்கராக இதுக்குள்ளே வர முடியும். அவர்கள் தான் இதை நடத்துகிறாங்க. அவர்கள் மூலயமா தான் நாம் ஒரு ட்ரேடிங் நாம் ஆஸ் எ ட்ரேடராக நாம் ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்கு இவங்க தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, புரோக்கர்ஸ். ஆக இவங்க மூலயமா நாம் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நாம் பை அண்ட் செல் பண்ண முடியுது. ஸோ இவங்க 5வதாக வருகிறார்கள்.